என்னை கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யார் மூலமாவது நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போன அந்த தாத்தாவின் இருதயத்தில் கர்த்தர் போய் கிரியை செஞ்சு நீ அவங்களுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால யார் மூலமானாலும் போஷிக்க முடியும். எலியாவை காகம் கொண்டு போஷித்தாராம். கர்த்தர் நம்மையும் யாரை கொண்டுனாலும் எதை கொண்டுனாலும் போஷிக்க அவரால் முடியும். ஆனால் அந்த தேவையின் நேரத்தில், அந்த பிரச்சனையின் நேரத்தில், அந்த கலக்கத்தின் நேரத்தில், அந்த மரணத்தின் நேரத்தில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நம்ம நம்பி ஜெபிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாக மரணத்தை ஜெயமாக நாம் மாற்ற முடியும், நாம் ஜெயிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய்விட கூடாது. ஆமென். இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 3 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 13. கடைசியா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிட்டாரு, அதனால் அவரை பாடுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நன்மை செஞ்சாதான் கர்த்தரை பாடணுமா? இல்லை, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறமும் கர்த்தரை பாடி என்ன பண்ணணுமா? துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செஞ்சாதான் கர்த்தரை துதிக்க வேண்டும் அல்ல, நன்மை செய்கிறதுக்கு முன்பதாக நம்ம துதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா குறித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு விரோதமாக ஒரு 3 படையினர் என்ன பண்ணாங்களாம்? படையெடுத்து வந்தாங்களாம். அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 பேரும் 3 கூட்டத்தாரும் படையெடுத்து வந்தார்கள். அப்போ இந்த செய்தி இந்த யோசபாத் ராஜா கேட்ட உடனே ஆண்டுடைய சமூகத்தில் போய் முதல்ல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தரை துதிக்கும்படி பாடகர் குழுக்களை ஏற்படுத்தி வச்சாராம். இவர் ஜெபிக்கும் பொழுதே பதில் வந்துட்டு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுன்னு சொல்லி கர்த்தர் பேசிட்டாரு. ஆனாலும் கூட இவர் என்ன பண்றாரு? அந்த காரியம் நடக்கிற வரையிலும் கர்த்தரை துதிக்கும்படிக்கு பாடகர் குழுக்களை என்ன பண்ணாரா? ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அப்போ அவர்கள் கர்த்தரை துதித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதிக்க 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 அந்த 3 கூட்டத்தாருக்குள்ள என்ன வந்துச்சு? யுத்தம் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மன் புத்திரர், மோவா புத்திரரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தார் இவங்களை கொண்டு போட்டுட்டாங்க. இப்போ 2 கூட்டத்தார் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிட்டு? இவங்க துதிக்க 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 அந்த 2 கூட்டத்தாருக்குள்ள சண்டை வந்து மாற்றி மாற்றி யுத்தம் பண்ணி 2 கூட்டத்தாரும் இல்லாமலே போயிட்டாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக 3 விதமான படையினர் வந்தாங்க. இவர்கள் துதிக்க 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 அந்த 3 கூட்டத்தாரும் அழிந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசபாத் ராஜா அவருடைய ஜனங்கள் போய் பார்க்கும் பொழுது அதில் ஒருத்தன் கூட உயிரோட இல்லையா, எல்லாரும் செத்துட்டாங்களாம். அடுத்து என்ன பண்ணாங்களாம்? அவர்களுடைய பொருட்களையும் அவர்களுடைய ஆடை ஆபரணங்களையும் கொள்ளையடித்தார்கள். எத்தனை நாள் சொன்னால் 3 நாட்களாய் கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடிச்சுட்டு சரி நமக்கு தான் காரியம் முடிஞ்சிட்டு நம்ம பாட்டு போவோன்ட்டு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா? கர்த்தரை துதிக்கும்படி எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அல்லேலூயா. அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கர்த்தரை துதித்தா, அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம்